ஓம் கணேசாய நமக. பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தடைகளை தகர்த்திடும் தட்சிண அமாசோம வாரம், அதாவது 2/9/2024 திங்கட்கிழமை அமாவாசை ஆகும். இந்த அமாவாசையில் திங்கட்கிழமை வருகின்ற காரணத்தினால அது அமா சோம வாரம் அப்படின்னு பேர். சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு அர்த்தம். அது அமாவாசை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்கிறது. அமாவாசையில் வரக்கூடிய திங்கட்கிழமை അല്ലെങ്കിൽ திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை, அதை அமா சோம வாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது அப்பப்போ வரும். அது என்ன இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அது முழுசாக கேளுங்க, கடைசியில் உங்களுக்கு அது புரிய வரும். தாய் தந்தை உள்ளவங்க விரதம் இருக்க வேண்டாம். ஏன்னா திதி கொடுக்க வேண்டியதில்லை, அதாவது தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை. அவங்க அம்மன் கோவில் வழிபாடும் பச்சரிசி அன்னமும் உண்ண வேண்டும். அம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு பச்சரிசி சாதம் வச்சு சாப்பிட்டா நல்லது. தேங்காய் அவங்க உடைக்கப்படாது. கோயிலுக்கு போனாலும் தேங்காய் உடைக்கக்கூடாது. வீட்டில் கோலம் போடலாம். ஏன்னா தாய் தந்தை இருக்கிறாங்க, அதனால் வீட்டில் கோலம் போடலாம். அது போக வீட்டில் கரும்பு வாங்கி வச்சு அதை எல்லோரும் சாப்பிட்டுக்கிடலாம். இல்லை வாங்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டுக்கிடலாம். கரும்பு கிடைக்காத பட்சத்தில் பச்சரிசி வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கிடணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். சரி, தாய் தந்தை இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? பெற்றோர் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னால் விரதம் இருக்கணும். அந்த காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து அந்த தர்ப்பணம் கொடுத்து முடிச்சும் கிட்டத்தட்ட அது எப்படியும் ஒரு 12 மணி, அந்த சமையல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு 12-12:30 ஆயிரும். அது முறையாக அந்த இதை செய்யணும். அந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உணவு உண்ணலாம். அந்த 12 மணிக்கு மேலே பச்சரிசி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை வெல்ல பாயாசம் வச்சு அம்மனை வழிபட்டும் தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்ய வேண்டும். இது தாய் தகப்பன் இல்லாதவங்க. உப்பு கலந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, நல்ல தண்ணீரில் உப்பு, கல் உப்பு கரைச்சி வீடு முழுக்க தீர்த்தமாக தெளிச்சுக்கிடணும். அதோடு அன்றைய தினம் பசுமாடுகள், சிவபக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து முடிச்சுட்டு தான் நீங்கள் விரதமே விடணும். இது முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்றபடி அமாவாசையில் செய்ய வேண்டிய மற்ற இதர காரியங்கள் எதோ அதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கங்க. பொதுவாக திங்கட்கிழமை வரும் அமாவாசை அந்த பலன் யாராருக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொன்னால், முதல் தர யோகம் சர ராசி சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் சிறப்பாக இருக்கும். இப்படி திங்கட்கிழமை வரக்கூடிய ஒரு அமாவாசை வந்துச்சுன்னா அந்த அமாவாசை முதலாக அவங்களுக்கு சர லக்கினம் சர ராசியில் பிறந்தவர்களுக்கு அது முதல் யோகங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் யோகத்தையே எட்டி பார்க்காதவர்களுக்கு கூட, ரொம்ப ஏழை எளியவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இதிலிருந்து கொஞ்சம் நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், கொஞ்சம் வரவுகள் இவைகள்லாம் வரும். சில பேருக்கு எதிர்பாராத பெருத்த வரவுகளும் சேரும். இது முக்கியமாக சர லக்கினம் சர ராசிக்காரர்கள். இரண்டாம் பட்சமாக உபய ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்லது. ஸ்திர ராசி ஸ்திர லக்கணத்துக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி வச்சுக்கணும். அதாவது அது 100, அடுத்தது 75, அடுத்தது 50%, இந்த மாதிரி இப்படிப்பட்டதாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அமாவாசையை தொடர்ந்து, அதாவது இந்த இப்போ நடக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தொடர்ந்து வரும் பௌர்ணமி தமிழுக்கு புரட்டாசி மாதம் முதல் நாள், அதாவது 17/9/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பௌர்ணமி வருகிறது. அந்த பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர விரதம் அன்றைக்கு இருப்பது இவங்க இருந்துக்கிடணும். அந்த தாய் தகப்பன் இல்லாமல் தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க அன்றைய தினம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு உமா மகேஸ்வர விரதத்தையும் இருக்கணும். இருந்து அதை பூர்த்தி பண்ணிக்கிடணும். மறுநாள்லேருந்து மகாலய பட்சம் என்பது தொடங்கிவிடும். உங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் உங்கள் வீட்டை தேடி,
இது வரைக்கும் நீங்கள் அவ்வாளை தேடி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு எங்கே போய் உணவு எப்படி கொடுத்தால் அங்கே போய் சேருமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. இந்த மகாலயபட்சம் ஆரம்பம் என்பது இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து மகாலயபட்சம் தொடங்கிவிடும். அந்த 15 நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. எல்லோரும், அதாவது தேவர்களாக வருகின்ற காரணத்தினால தண்ணீர் தொளிக்கணும், வாசலில் தொளிக்கணும், செய்யணும், எல்லாமே பண்ணணும், சுத்தபத்தமாக வச்சுக்கிடணும். கோலம் போடக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த 15 நாள் அப்படி இருந்தேன்னு சொன்னால் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அமாவாசை, அந்த உமாமகேஸ்வரத்துக்கு மறுநாள்லேருந்து தேய்பிறை தொடங்கிவிடும். அந்த தேய்பிறை தொடங்கி கடைசியில் முடிவது தேய்பிறையினுடைய கிளைமேக்ஸ் அமாவாசை. அந்த அமாவாசையைத்தான் மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்கிறது. தேவர்கள் எல்லோரும், அதாவது அந்த சில பேர் இடையில அந்த 15 நாளுக்குள்ளே வர முடியாமல் சில பேர் இருக்கலாம். அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு சில வீடுகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, சில காரியங்களுக்கு போக முடியாமல் போயிடுதோ, அதுபோல் அவளுக்கும் சில பணிகள், நிமித்தங்கள் அந்த சிவபெருமான் உத்தரவுனால நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி மகாலயபட்ச அமாவாசை என்று வருகிறதோ அன்றைக்கு விடுபட்ட அத்தனை பேர் எல்லோரும், ஏற்கனவே வந்தவர்களும் சரி, வர முடியாதவர்களாக இருந்தவர்களும் சரி, அன்றைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக சீசன் கோஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துருந்தார். போய் எல்லாத்தையும் போய் உங்களுடைய குழந்தைகளை போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அதோடு குலதெய்வமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக, அதுதான் முக்கியமான சமாச்சாரம். எல்லாரும் தேவர்கள் வர்றாங்க, தேவர்கள் இந்த முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதோடு நம்மளுடைய குலதெய்வமும் பல ரூபமாக எடுத்து உங்களுடைய தாயாதி வர்க்கங்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை வீடுகளுக்கும், அத்தனை உறவு சொந்தங்களுக்கும், அதாவது அவங்க வரவேற்கக்கூடிய தகுதியில் அவங்க இருக்கணும். அதுக்காக எல்லார்ட்டையும் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வரவேற்கக்கூடிய தகுதியில் இருக்க வேண்டும். இப்போ நான் வாரேன் உங்கள் வீட்டுக்கு, வந்தால் கண்டுக்கிடாமல் இருட்டீங்கன்னா நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன் இல்லையா, நீ அடுத்த இவருடைய வீட்டுக்குமே போகக்கூடாது அப்படின்ட்டு. அதே போல் அவங்களும் வரக்கூடிய நிலையில், அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. ஆக ஈசன் உத்தரவு கிடைத்தும் பார்க்க முடியாத சூழ்நிலை நாம் உருவாக்கி விடக்கூடாது. அதுதான் மகாலயபட்ச அமாவாசை. 15 நாளும் நம்ம இங்கே உள்ளவங்க சில பேர் விரதம் இருக்க முடியாது, சுத்தமாக இருந்துக்கிடலாம், விரதம் இருக்க முடியாமல் போயிடலாம். ஏன்னா அவர்களுடைய பணி நிமித்தமாக விரதம் இருக்க முடியாமல் போயிடும். പക്ഷേ அந்த மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கு மட்டும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். ஏன்னா எல்லோரும் வராங்க, கூடவே குலதெய்வம் சேர்ந்து வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்குள்ள. அதுக்காகத்தான் அன்றைய மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுத்து கொண்டே இருங்கள். அதில் யாரோ ஒருத்தர் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் நல்ல காரியமே நடக்காமல் நிறைய பேர் தட்டெழுந்துக்கிட்டு இருப்பாங்க. கர்ம வினை பயன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கர்ம வினை பயன் அப்படிங்கிறது அதை யாராலும் அவிழ்க்க முடியாமல் போய்கிட்டு இருக்கும். சாதாரண ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணி அதெல்லாம் அதுக்கு கட்டுப்படாது. அதாவது சாதாரண தலைவலி, மண்டையடினா அனாசின் மாத்திரை, ஒரு சால்டான் மாத்திரை வாங்கி போட்டுக்கிடலாம். உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாத்திரை அதெல்லாம் கட்டுப்படாது. அதே போலத்தான் அது டாக்டர் தான் பார்க்கணும், பெரிய டாக்டர். அது சின்ன டாக்டர் கூட பெரிய டாக்டர் பார்க்கணும். இந்த ஸ்கேன் எடுக்கணும், அந்த எக்ஸ்ரே எடுக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து சில ஆலோசனை நடத்தி இந்த மாத்திரை கொடுத்தா தாங்குமா தாங்காதா இதெல்லாம் பரிச்சை பண்ணி செஞ்சு உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து செய்வாங்க. அதுவும் முடியாத பட்சத்தில் ஓப்பன் பண்ணணும்ன்றாங்க. ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும், அப்படின்னா தான் குணப்படுத்த முடியும்ன்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக நம்மளுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும்? பூர்வ கர்ம வினைகள்லாம் சும்மா போய் அர்ச்சனை பண்ணால் சரியாக போகாது. அதே போல் சில பிரத்யேக பரிகாரங்கள் பண்ணாலும் சரியாகாமலே ஓடிக்கொண்டிருக்கும். சில பேருக்கு முதல் கல்யாணம் முடிஞ்சு அதாவது தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, கல்யாணம் தோல்வி அடைஞ்சிருக்கும். சில பேர் குழந்தை வச்சுக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, குழந்தை இங்கே இருக்கும், சில அங்கே இருக்கும். வாழ்க்கையில் வெறுத்து போகக்கூடிய அளவில் இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நாம் இங்கே பிறந்திருக்கோம். எல்லோருமே அர்த்தம் உள்ளதாக இருக்க போய்த்தான் இறைவன் நம்மளை அங்கே அனுப்புகிறார். நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிறக்கவே விட மாட்டார். நம்மளால் ஏதோ ஒரு காரியமாக வேண்டியிருக்குது, நாமும் சில சௌரியங்களை அனுபவிக்கப் போகிறோம் என்பதற்காகத்தான் நம்மளை அங்கே அனுப்புகிறாரு. நம்ம பூர்வ கர்ம வினை என்பது இறைவனையும் தாண்டி அது பின்பற்றி கொண்டு வருகிறது, பின்னாலேயே வந்துருக்கும்.
இதை கட்டவிழ்க்க முடியாமல் நிறைய பேர் தட்டழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் எந்த சுபகாரியங்களும் நடக்காமல் சில குடும்பங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த அமாசோமா விரதத்தை கடைப்பிடிங்கள், உமா மகேஸ்வர விரதத்தையும் கடைப்பிடிங்க. சில பேர் மனசே மாறி போயிடும், இனிமேல் கல்யாணமே வேண்டாயா அப்படின்னு போயிருப்பாங்க. ஏன்னா இன்றளவு 40 வயசில் இளைஞர்கள் எத்தனை பேர் காத்து கிடக்கிறாங்க, பெண்ணு கிடைக்கல, இனிமேல் எங்கேயா கிடைக்க போகுதுன்னு விட்டுட்டாங்க. அப்போ அவர்களும் கூட அந்த கர்மம் என்னன்னு தெரியாத அளவில் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி காரியங்கள் நடக்காமல் போய்கிட்டு இருக்குது. அந்த காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் தட்டணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சியா, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வரலையா. இந்த புழு பூச்சிங்கிறதுல சில பேர் தப்பாக நினச்சிருந்தாங்க. அது பண்டைய காலத்தில் அதுக்கு அர்த்தம் சொல்லி வச்சாங்க. புழு என்றால் ஆண் மகன் குழந்தை, ஆண் குழந்தை. பூச்சி என்றால் பெண் குழந்தை. புழு என்பது எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கேயே இருக்கும், தங்கி இருக்கும். பூச்சி என்பது ரெக்கை முளைச்சிருச்சுன்னா அது வாட்டுக்கு பறந்து போயிடும். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒரு ஓமானத்துக்காக அதை சொல்லி வச்சாங்க. புழு என்றால் ஒரு ஆண் குழந்தையாவது, பூச்சி என்றால் ஒரு பெண் குழந்தையாவது பிறக்கலையா, உண்டாகலையா அப்படிங்கிறத அது அந்த காலத்தில் கிராமத்தில் இப்படியெல்லாம் பேசுவாங்க. அர்த்தத்தோடு தான் பேசுனாங்க. நாம் சில பேர் இப்போ ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஒரு லேடியோ யாரோ ஒருத்தங்க ஒரு அம்மா அது மனசு வருந்தி இருக்கிறாங்க. அப்படி நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நாங்கள் பழைய ஆட்கள், எங்களுக்கு அந்த பழைய பழக்கங்கள்லாம் பேச்சுக்கள் வருது. ஆகையினால் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. ஆக அத்தனை அந்த குழந்தையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசியில் நொந்து வெந்து போயிருப்பாங்க. இந்த காலத்தில் தத்து எடுக்கிறது கூட அவ்வளவு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் அவங்களும் மன நிம்மதி இல்லாமல் தட்டழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவளெல்லாம் இந்த சாதாரண விரதத்தை இருந்தீங்கன்னு சொன்னான். இதில் தான் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம பாவங்கள் கழுவப்படுகின்றது. கழுவ முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் சுரண்டி எடுக்கிறோம் இல்லையா ஒரு பானையில், அதுபோல் இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக செய்ய வேண்டியது. அதாவது சுத்தபத்தமாக இருக்கிறது முக்கியம். சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவது முக்கியம். பசுமாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க, அது சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும். ஆக இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மறுமலர்ச்சி உண்டாகும். நடக்கக்கூடாத சில நல்ல காரியங்கள் கூட நடந்தேறும். 18/9/2024 புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை ஆரம்பமாகும். அதாவது மகாலயம் ஆரம்பம், மகாலயபட்ச அமாவாசை அல்ல, மகாலயம் ஆரம்பம். மகாலயம் என்றால் முன்னோர்கள் நம் வீட்டை நம்மளை தேடி வருகின்ற காலகட்டம். 2/10/2024 புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை ஆகும். இதை நினைவுபடுத்துகிறேன். இது அந்த கட்டத்தில் மகாலயபட்சத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இது இப்போ இருக்கிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமா சோம வார விரதம். இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க, அது நடக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டால் ஈசன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரத்தை கண்டிப்பாக வழங்குவார். எத்தனையோ பீடைகளை இறைவன் ஈசனால் தான் களைய முடியும். அவன் ஒருவனன்றி எதுவுமே செய்ய முடியாது. அவனால் எல்லாம் கூடும், அவனால் எல்லாம் நடக்கும். ஆகையினாலே விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடியுங்கள். வாழ்க்கையில் வேண்டிய சுகங்களை பெற்று அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம்.